எல்லாருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறதா மகிழ்ச்சி. உலக தொழிலாளி வர்க்க தினமாக இருக்கிற மே தினத்தை உலகம் முழுவதும் இருக்கிற உழைப்பாளிகள் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கிற தொழிலாளிகள் பல்வேறு சாதி மத இன பாகுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரும் தொழிலாளி என்கிற அடிப்படையில் உழைப்பாளி என்கிற அடிப்படையில் இந்த மே தினத்தை கொண்டாடுகிற விழாவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மத்தியில் அமைந்திருக்கிற மோடி அரசாங்கம் எந்த உன்னத நோக்கங்களுக்காக இந்த மே தினம் உருவாக்கப்பட்டதோ அந்த உன்னதமான நோக்கங்களை எல்லாம் சிதைத்து சின்னாபின்னமாக்கி கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றிருக்கிற தொழிலாளி வர்க்க சட்ட உரிமைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் கிழித்தெறிந்து ஒரு மோசமான அடிமை நிலைக்கு தொழிலாளிகளை தள்ளுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனை எதிர்த்து இன்றைக்கு வட மாநிலங்களில் ஏறக்குறைய 5க்கு மேற்பட்ட மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக போராடி வருகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடக்குமுறை ஏவிடப்பட்ட பிறகும் கூட அதையெல்லாம் எதிர்த்து உறுதியாக அந்த மே தினத்தில் இந்த போராட்டம் நடத்துகிற அந்த தொழிலாளிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்று வருகிற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு முன்னால் நடந்த எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் சில வித்தியாசமான நிலைமைகளை கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று, பல தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் பல மாறி வந்திருந்தாலும் கூட எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடமில்லை என்கிற செய்தியைத்தான் அநேகமாக எல்லா கருத்து கணிப்புகளும் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஆகவே பாஜக என்ன பகல் வேட விட்டாலும் சரி, எத்தனை முறை அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவுக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்பது இந்த தேர்தலில் மீண்டும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரையில் நாங்கள் போகிற போது மக்கள் மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்க போகிறது என்பதை நாம் நிதானமா பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். கடைசி வரை எந்த விதமான பிசுறும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாஜகவை எதிர்த்த இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமைய போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. இன்றைக்கு அனைத்து இடங்களிலேயும் வடமாநிலங்களில் எப்படி ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறவங்க ஒன்றுபட்டு போராடுறாங்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கு அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அனைத்திலுமே நீக்கமர எல்லா இடத்திலும் ஒப்பந்த அடிப்படையில் தான் பணி நியமனம் என்பது ஒரு நேதியாகவே தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது. அது மருத்துவத்துறையா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், பேராசிரியரா இருக்கலாம், மருத்துவரா இருக்கலாம், போக்குவரத்தா இருக்கலாம், எல்லாத்திலையுமே ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் பணி நியமனம் என்பதை இந்த நாட்டின் இளைஞர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமா இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசு அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ கூட இந்த ஆண்டு அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை பற்றி எல்லாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ரொம்ப சிலாகித்து பேசுறாங்க. தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி விகிதம் உருவாயிருக்கு என்று அவங்க பெருமை பேசுறாங்க. இந்த இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படையான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கத்துடைய உழைப்பு தான் என்பதை பார்ப்பதற்கு பதிலா இரட்டை இலக்கம் எதனால வருது? ஆனால் அப்படி இரட்டை இலக்க உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நம்முடைய அரசு என்ன கொடுக்கறது என்பதை கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல அங்க இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து போராடுகிறாங்க. சிஐடி போராடுது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எங்க தொழிற்சங்க தலைவர் முத்துக்குமார தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கைது பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. பிறகு 1 மாதம் 15 நாள் 20 நாள் ஜெயிலில் இருந்த பிறகு இப்ப கண்டிஷன் பெயில விருப்பத்துல இருக்கிறாங்க. கஞ்சா கடத்துற, கொலை செய்கிற, கொள்ளைகளை ஈடுபடுகிற, பாலியல் துன்புறுத்தல் இவங்க பேர்லாம் கைது கிடையாது, கண்டிஷன் பெயில் கிடையாது. ஆனா தொழிலாளி உரிமைக்கு போராடாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த தொழிலாளிகளையும் தொழிற்சங்க தலைவரையும் கைது செய்வதுதான் இந்த அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்றால் அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையும் நிச்சயமாக இப்படிப்பட்ட அணுகுமுறையை எதிர்த்து உறுதியான போராட்டத்தை வரக்கூடிய காலத்தில் நடத்துவோம் என்பதை இந்த மே தின நன்னாளில் நாங்கள் சூழலிக்க விரும்புகிறோம். அதே மாதிரி அடுத்த 3வது விஷயம், வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமா தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் என்கிற மாதிரியான ஒரு அரசியல் புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கு என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் ரீதியாக இப்ப தேர்தலில் வாக்களிப்பது, ஒரு மாற்றம் வேணுங்கிற முறையிலே ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பது என்பது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே அந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு, சாதி மத இப்படிப்பட்ட பிணக்குகள் இல்லாத, சாதிய முரண்பாடு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு திசையை நோக்கி அந்த எதிர்கால இளைஞர்களை வளர்த்தெடுப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பங்களிப்பை ஆற்றும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதான், அதாவது பாஜக அரசாங்கம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லுவதற்கு மோடி அரசாங்கம் தயாரா. அதாவது ஒரு காலத்துல என்னன்னா கம்யூனிஸ்டுகள் தான் உலகத்தை பத்தி பேசுவாங்க, உலக நிலைமையை பத்தி பேசினா அதை கிண்டலும் கேள்வி பேச கூட உண்டு. ஆனா இன்னைக்கு உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய யுத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு சமையல் அறையும் பாதிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டு. இப்ப சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை வந்திருக்கு. வணிக சிலிண்டருடைய விலை இன்னைக்கு மட்டுமே 950 ரூபா உயர்த்திருக்காங்க. இப்பவே 3500 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா போயிடுச்சு. பல உணவகங்கள் மூடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டாச்சு. சாதாரண தெருவில் வைத்துக் கொண்டு வியாபாரம் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் மூடி கிடக்கிற நிலைமை என்பது ஏற்படும். இந்த குறைஞ்ச விலையில உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு அன்றாட வேலைக்கு போகிற தொழிலாளிகளுக்கு ஒருவேளை உணவு கிடைக்கிற நிலைமை என்பது உணவு பற்றாக்குறை என்பது இன்னைக்கு ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் காரணமே அந்த அமெரிக்க அரசாங்கத்தை ஈரான் மீது தொடுத்திருக்கிற அந்த கொடூரமான யுத்தமும் அங்க ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு சமையல் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அண்டை மாநிலங்கள்ல, பல மாநிலங்கள்ல பெட்ரோல் டீசல் விநியோகத்துல மிகப்பெரிய பற்றாக்குறை வந்திருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை வந்தா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு வளர்ச்சி என்பது பாதிக்கும். எனவே ஒவ்வொரு விஷயமும் இந்தியா உட்பட, தமிழ்நாடு உட்பட பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட மோடி அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான அல்லது அமெரிக்க அரசாங்கத்தை கண்டிப்பதற்கு, அமெரிக்க அரசாங்க அராஜகத்தை தடுத்து நிறுத்த உலக நாடுகளோடு ஒத்துழைக்கக்கூடிய காரியத்தை இந்தியா செய்ய மறுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஈரான் மீது குண்டு போட்ட போது நீங்க கண்டிக்கல,
அந்த நாட்டுடைய உயர்ந்தபட்ச தலைவராக இருக்கிற கோமேனி மீது வந்து படுகொலை செய்யப்படுகிற போது கூட ஒரு நாட்டினுடைய தலைவரே படுகொலை செய்யப்படுகிறார். இந்திய நாட்டு பிரதமர் ஒரு வார்த்தை கூட முழுமுழுத்து அதை கண்டித்து சொல்லல. எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கு நாளைக்கு இந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அது இன்னைக்கு சமையல் எரிவாயு விலை உயர்வு பாதிக்குது. விலை உயர்வு என்பது மட்டும் இல்லை, சமையல் எரிவாயுவே கிடைக்குமாங்கிற அந்த சூழல் என்பதெல்லாம் கூட வரக்கூடிய நிலைமை ஆபத்து என்பது ஏற்படும். இந்த நிலைமை நீடிச்சா அப்படிங்கிறத நான் சொல்றேன். போராட்டங்கள் இப்ப தேர்தல் அறிவிப்பா அந்த அந்த விதிமுறைகள் அமல்ல இருக்கிறதுனால பல போராட்டங்கள் இல்ல. இந்த தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருக்கிறதுனாலதான் மேதின நிகழ்ச்சியை கூட ஒழுங்கா கொண்டாட கூட எங்களால முடியல. தேர்தல் விதிமுறையின் காரணத்துக்கு மேதினத்துக்கு என்ன இருக்கு? இதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. தேர்தலே முடிஞ்சு போச்சு, வாக்கு எண்ணிக்கை வரப்போகுது. தேர்தல் விதிமுறையை கண்டிப்பா வச்சுக்கிட்டு அதனால எந்த போராட்டத்தையும் நடத்துறதுக்கு இன்னைக்கு அனுமதிக்காத சூழ்நிலை என்பதுதான் இருக்கு. ஒருவேளை தேர்தல் முடிவெல்லாம் வந்த பிறகு நிச்சயமா மோசமான நிலைமை போராட்டங்கள் வெடிச்சு கிளம்புறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். கண்டிப்பா அதான் நான் சொன்னேன். அதாவது தேர்தல் இதுவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். பாஜக இந்த தேர்தலில் முறியடிக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்தாலும் அந்த ஆட்சியை கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கையில் மக்கள் நலன் பாதிக்கிற போது, குறிப்பா இந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் பண்ணல, போராடுகிற தொழிலாளிக்கு பக்கபலமா இருக்க அடக்குமுறை கட்டவிழ்த்துறாங்க, தொழிலாளிகள் மீது வழக்கு போட்டு கைது பண்றாங்க, அல்லது பல ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு பற்றி பணியிடம் செய்ய நீண்ட காலமாக மறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான போராட்டத்தை முன்னெடுக்கும். ஆமா, அதாவது இப்ப மத்திய அரசாங்கம் மின்சாரத்துறையில பலவிதமான சீர்திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்றாங்க. அதாவது மின்சார சட்டம் 2025 வந்த பிறகு ஒட்டுமொத்தமான மின் விநியோகத்தையே தனியார் கையில் ஒப்படைப்பதற்கான முயற்சி என்பது வேகமா நடக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது தனியார் கைக்கே போயிடுச்சு. இப்போ ஒரு அளவுக்கு போராடி அங்க இருக்க மின் ஊழியர்கள் மற்றவங்க எல்லாம் போராடி அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை தனியார்ட்ட ஒப்படைப்பதன் மூலம் மின் விநியோகத்துல மிக அதிகமான கட்டண உயர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த நிலை கட்டணம்னு ஒன்று சொல்றாங்கல்ல, பீக் அவர் அந்த கட்டணம், அது வந்து தேவையில்லாத ஒரு கட்டண உயர்வு. அவங்க கட்டணத்தை திரும்ப, அதாவது காலையில 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு கட்டணம், 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு கட்டணம், அப்புறம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரே மின்சாரம் தான். இதுக்கு சாதாரண கால கட்டணம் ஒன்று, பீக் அவர் கட்டணம் ஒன்றுன்னு போட்டால் யார் தாங்க முடியும்? எனவே இப்படிப்பட்ட இந்த மின்சார விநியோகத்தை சீர்குலைக்கிற அனைத்தையும் தனியாருக்கு கார்பரேட் மயமாக்குற கொள்கை என்பது வந்துகிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். இப்ப நீங்க அடுத்து பாருங்க, ரயில்வேல இப்ப வந்து 32% வேலையே காலி பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரயில்வேயை படிப்படியா தனியாருக்கு தாரை வார்க்கிற ஏற்பாடு தான் நடக்க போகுது. அப்ப அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லயே இந்த நிலைமை நீடிச்சதுன்னா எதிர்காலத்துல இளைஞருடைய எதிர்காலம் என்னங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப ரயில்வேல பர்மனண்டா இருக்க 2% ஊழியர்கள் 30,000 பேர் வேலையவே காலி பண்றாங்க. அப்படின்னா அதை என்ன பண்ண போறீங்க? அதையெல்லாம் பூரா கான்ட்ராக்ட் விட போறீங்க. அப்ப அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களே இப்படி இருந்தா அப்புறம் தனியார் நிறுவனம் கேட்க வேண்டிய அவசியம் ஒட்டு மொத்தமா. அதனாலதான் அந்த லேபர் கோடையை அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாத சூழல் தான் இன்னைக்கு உருவாகும். எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் பர்மனண்ட் கிடையாதோ, காலையில 10 மணிக்கு போய் அங்க போர்டை பாக்குற போது உங்க பேர் இல்லைன்னா டிஸ்மின் வீட்டுக்கு வர்ற மாதிரி நிலைமை தான் அன்னன்னைக்கு பணி நீக்கக்கூடிய அந்த நிலைமை என்பதுதான் நாட்டில் வருகிற சூழல் தான் உருவாகும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கான ஒரு கொள்கையாக, ஒரு கோட்பாடாக அமலாக்குற நிலைமை தான் வரும்.